இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் எப்படியோ ஒரு மாதிரி நெகிழ்ச்சியான விஷயங்கள்லாம் நடந்து பாண்டியன் தன்னுடைய பிள்ளைங்க மேலே அவ்வளோ பாசமாக இருக்கார். அது கதிர் மேலே அவருக்கு எவ்வளோ ஹிடன் பாசம் இருக்குது, ஒளிச்சு வச்சிருக்காரு, மறைச்சி வச்சிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக நீங்கள் காமிச்சிட்டார். ஒரு பெருசாக வாசனம் கூட கிடையாது, ஆனால் அழகான ஒரு சீன். நிஜமாகவே பார்க்குறதுக்கே நமக்கு அவ்வளோ தூரம் நல்லா இருந்துச்சு. இது நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போது இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளார இப்போ அடுத்து ஒரு குட்டி கலாட்டாக ஒன்று ஆரம்பிச்சிச்சு, செந்திலுக்கும் மீனாவுக்கும் இடையில. ஆனால் அதெல்லாம் விளையாட்டுத்தனமாக நடக்கிறது. இப்போ சீரியஸான விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா கதிர் ராஜி இவங்க ரெண்டு பேருடைய நடவடிக்கைகளில் நிறைய சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறத உணர்கிற ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது பழனிவேலை தான் இருக்குது. பழனிவேல் ஏற்கனவே ஏன்னா அவருக்கு உண்மைகள் ஓரளவுக்கு தெரியும். என்னென்னா கதிர்க்கும் ராஜிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ரெண்டு பேரும் காதலிச்சதுக்கான ஒரு அறிகுறியே கிடையாது. முழுக்க முழுக்க இவங்களோட தான் இருந்தாங்க. பொண்ணு காணான்னு சொல்லும்போது என்னதே காணாமா அப்படின்னு தான் அவர் ஷாக் ஆகி கேட்டார். கேட்டுட்டு என் ஃப்ரெண்ட்ஸை சொல்லி தேட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வேற சுற்றிட்டு தெரிஞ்சார். ஸோ இந்த அளவுக்கு அவர் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஆள் கண்ணனோட தான் போயிருப்பான், கண்ணனோட பழகிறான்னு சொல்லிட்டு பல விஷயங்களை சொல்லிட்டு இப்போவும் கண்ணனோட பேசிகிட்டு இருந்தால் நான் பார்த்தேன் அப்படின்னு வரைக்கும் கடைசி நிமிஷம் வரைக்கும் சொன்னவர் திடீர்னு எப்படி கல்யாணம் பண்ணியிருப்பாங்கிற டவுட்டு பழனி வரைக்கும் ரெண்டு தான் இருந்துச்சு. இந்த கல்யாணத்தில் விஷயத்தை நான் ஏதோ ஒரு தப்பு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு ஒரு திருப்பி பேசிகிட்டு இருந்தார். இன்னைக்கு எபிசோடோட கடைசியில் கதிரும் ராஜியும் சண்டை போட்டு உன்னால தான் நிம்மதி போச்சு எல்லாம் போச்சுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறத பழனிவேல் பார்த்துடுறாரு. பார்த்ததுக்கு பிறகு அவருக்கு கண்டிப்பாக சந்தேகத்தை கன்ஃபார்மே பண்ண போகிறார். இந்த கல்யாணத்தில் வேறு ஏதோ இருக்குது, இவ ஓடி போனது அவனோட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதை யார்கிட்ட கேட்க போகிறாரு, அதாவது கதிர்கிட்டையா ராஜிக்கிட்டையா? ஏன்னா கதிர்கிட்ட கேட்டால் கதிர் தன்னுடைய அம்மாவை காப்பாற்றுறதுக்காக அப்பாவுக்கு அப்பாட்ட ஒரு எதிரியாக மாறினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாயை மூட்டு அமைதியாக எல்லா பழியும் ஏற்றுப்பார். ஓவர் நல்லவர். இந்த ஹீரோ யூஸ்வலாக ஹீரோயின்ஸ் தான் ஓவர் நல்லவங்களாக காமிப்பாங்க. இதில் ஓவர் நல்ல ஹீரோவாக இவரை காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ மிச்சம் இருக்க ஒரு ஆள் ராஜி தான். ராஜியை தனியாக கூப்பிட்டு நீ கண்ணனோட பழகிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியும், அதான் உண்மை, நீ அவங்க கூட தான் பேசிகிட்டு இருந்தா பழகிட்டு இருந்தா, நீ அவங்க கூட தான் வெளில போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஓடி போனதுக்கான வாய்ப்பு இருக்குது. திடீர்னு கதிரும் நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னா ஏதோ ஒன்று நடந்திருக்கு திருச்செந்தூரில் என்ன நடந்துச்சு, அங்கே போனதுக்கு பிறகு என்ன பிரச்சனையாச்சு, என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லு அப்படின்னு சொல்ல இவங்க அதை சொல்லாமல் இருக்க நீயா சொல்கிறியா இல்லை நானாக போய் எல்லாரும் முன்னாடி வச்சு கேட்கவா? ஏன்னா நீங்கள் ரெண்டு பேர் பேசுகிறது பழகிறதுல கொஞ்சம் கூட காதல் கிடையாது, அன்பு கிடையாது. புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போயிட்டு தான் வந்தாங்க செந்திலும் மீனாவும் கூட. ஆனால் மீனா ஒரு செகண்ட் அழுதா கூட செந்தில் கூடவே போய் நிற்பார். ஒன்றாவே இருப்பாங்க, எல்லாம் இது பண்ணுவானுங்க. இப்போ சரியாயிட்டானுங்க, கேஷுவல் ஆகிட்டாங்க. இப்போ வீட்டில் எல்லாருமே கேஷுவல் ஆனால் கூட பாண்டியன் மாமா மட்டும்தான், மச்சான் மட்டும்தான் பிரச்சனையில் இருக்கார். அவர் முன்னாடி இருந்தே அப்படி இருக்கவர் தான். ஆனால் எல்லாரும் நார்மல் ஆன போதும் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கவே கூட கிடையாது. ஒரு வார்த்தை சிரித்து பேசியோ நீங்கள் ரெண்டு பேரும் காதலோட பார்த்துக்கிட்டோ நான் பார்த்ததில்ல. அப்போ நீங்கள் லவ்லாம் பண்ணல, இது ஏதோ கட்டாய கல்யாணம். உண்மையை சொல்லுங்கும் போது ராஜி உண்மையை மட்டும் சொல்லிட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் வேணாம் தான் சொன்னேன், ஆனால் சொல்ல கேட்காம அத்தை தான் அதை பண்ணி வச்சிட்டாங்க, அத்தை பண்ணி வச்ச கல்யாணம் தான் இது, எங்களுக்குள்ளார காதெல்லாம் கிடையாது, நான் ஓடி பண்ணவனோட அவன் நகை பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொன்னால் இப்போ பழனிவேல் என்ன செய்ய போகிறார்? இவ்வளோ பெரிய உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாரு, கதிர் மேலே தப்பு இல்லைங்கிறது தெரியும். இவரும் அவங்க அக்கா மாதிரியே மனசாட்சியை விற்றுட்டு கதிர் எவ்வளோ திட்டுவானாலும் திருட்டுப்படி எடுத்தாலும் பரவாயில்லன்னு இருக்க போகிறாரா? இல்லை அவரே போய் கதிர்கிட்ட பேசி கதிர் தயவு செஞ்சு உண்மையை ஆட்டி சொல்லிடலாங்கும் போது தயவு செஞ்சு மாமா எனக்காக நீ ஆட்டி சொல்லாத, சொன்னால் அம்மாவுக்கும் அப்பா கடையில் பெரிய பிரச்சனை ஆகிடும், நான் பழி ஏற்றுக்கிட்டேன், அந்த பழி ஏற்றுக்கிட்டதாகவே இருக்கட்டும் விடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கண்ணனை தேடுறது, கண்ணனை தேடி கண்டுபிடிச்சி கடைசியில் அடித்து தரன்னு இழுத்து நகையெல்லாம் வாங்கிட்டு வரதுங்கிற ட்விஸ்ட்டை வைக்க போகிறாங்கிறத பார்க்கணும். அப்படி நடந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். அட்லீஸ்ட் நகையும் பணத்தையும் திருப்பி கொடுத்தாங்க. கண்ணனை தனியாக இப்போ கதிர் கூட டவுட் வரும். கதிரும் இவரும் பழனிவேலும் சேர்ந்து கண்டுபிடிச்சு அடிச்சு கிடிச்சு எவ்வளோ நகை மிச்சம் இருக்கோ, எவ்வளோ பணம் மிச்சம் இருக்கோ அதை வாங்கிட்டு கொடுத்து அதை வச்சு இப்போதைக்கு ஒரு பாண்டியனை கூல் பண்ணால் கூட பெட்டராக இருக்கும். இவருக்கு ஒரு நிம்மதி வந்துடும் இப்போ கதிருக்கும். ஸோ அது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? அந்த கதை போகிற போக்கில் நடக்கிற விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கூடவே சரவணனோட கல்யாண விவகாரத்தில் ஏதாச்சும் ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்கும்னு சொல்லி தோணுது. அதில் யார் ஜோடியாக வரப்போகிறாங்க, இதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் இந்த வீட்டில் எப்படி டைனமிக்ஸ்லாம் மாறப்போகுது? ஏன்னா இருக்கிறது 3 ரூம் தான். ஏற்கனவே ஒரு பாத்ரூமை வச்சே பிரச்சனையாக்கி பாண்டியன் ஷோ சீசன் 1 ஓட்டினாங்க ரொம்ப நாள். அந்த மாதிரி இங்கே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ ஓவராலாக இன்றைக்கி எபிசோடை பற்றியும் நடக்கிறதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு